அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/10/2024 திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம். இப்பொழுது ஒரு தாய் தன் மகன் மீது வாஞ்சையாக இருந்து வளர்க்கிறார், அவனும் வளர்கிறான். இது பொதுவாக நடக்கும் நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஏதோ ஒரு காரணத்திற்காக குழந்தையை விட்டு பிரிந்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த குழந்தை இன்னொரு பெண்ணால் தாய் போல் வளர்க்கப்படுகிறான். இப்படி நடப்பதும் உண்டு. இன்னொன்று, ஒரு குழந்தை பெற்றவளும் இன்னொருவளும் தாய்க்கு நிகரான அன்பை செலுத்தி இரண்டு தாய் போல் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். இதுவும் நடப்பது உண்டு. சரி, இரண்டு தாய்களால் வளர்க்கப்படும் பாக்கியம் யாருக்கு? சாஸ்திரம் சொல்லுகிறது, நான்காம் வீடு உபய வீடாகி, நான்காம் வீட்டிற்கு உடையவன் உபயத்தில் இருந்து, லக்னாதிபதி உபயத்தில் இருந்து, இப்படி ஒரு அமைப்பு யாருக்கு இருந்தாலும் இரண்டு தாய்களால் போஷிக்கப்படுவான். இரண்டு தாய்களால் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு பெண், சொந்தக்கார பெண், இதெல்லாம் கணக்கில் வராது. பெற்றவள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்றாளோ அந்த அளவுக்கு குறையாத அன்பை இன்னொரு பெண் செலுத்தி இந்த இருவராலும் வளர்க்கப்படுகின்ற, அல்லது ஒருவள் போய் இன்னொருவள் தாய்க்கு நிகராக வளர்ப்பவள், இப்படி இருக்க வேண்டும். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அமைப்பு. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான்காம் வீடு மாத்ருஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தாயை பற்றி சொல்வது. இதே இடம்தான் வித்தையை சொல்லும், உறவை சொல்லும், சொந்த வீடு சொல்லும், வாகனம் சொல்லும், வியாபாரம் சொல்லும், பலவற்றை சொல்லும். ஆனால் மாத்ருஸ்தானம் என்று தாயையும் சொல்லும் இடம் இந்த நான்காம் இடம்தான். இந்த நான்காம் வீடு உபய வீடாகி, உபயம் என்று சொன்னால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த உபயத்தின் சிறப்பு என்ன? இரட்டை. நீங்கள் மிதுன ராசியை பார்த்திருப்பீர்கள். இரண்டு உருவங்கள் ஊதுவது போல் இருக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த இரட்டையின் தயவு எங்காவது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிறக்காது. புதன் சேர வேண்டும். இப்படியெல்லாம் சில கணக்குகள் இருக்கின்றன ஜோதிடத்தில். இந்த நான்காம் வீடு மாத்ருஸ்தானம் என்று சொல்லப்படுற நான்காம் வீடு உபய வீடாகி, இந்த நான்காம் வீட்டிற்கு உடையவன் உபயத்தில் இருக்க, லக்னாதிபதியும் உபயத்தில் இருக்க, இப்படி எல்லாம் உபயம் இரட்டை இரட்டை என்று வந்த காரணத்தால், இந்த நான்காம் இடம் தாய்க்கு சொந்தம் என்ற காரணத்தால் இரண்டு தாய்களின் அன்பை பெறுகின்ற பாக்கியம் இவனுக்கு உண்டு. ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்தை எங்கு பார்க்க வேண்டும், அந்த ஸ்தானத்து கிரகத்தை எங்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கணிதத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கும். நான்காம் இடம் எங்கிருக்கிறது என்றுதான் இங்கே வருகிறது. ஏனென்றால் ஆரம்பம் முதலே வருவது, இடையில் ஏற்பட்டதல்ல. எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே பார்க்க வேண்டும். கல்வி என்று வந்தால் அப்போது நான்காம் வீட்டிற்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவனை பார்க்க வேண்டும். இப்பொழுது புரியும் என்று நினைக்கின்றேன். ஆக
2 தாய்களால் வளர்க்கப்படுகின்ற பாக்கியத்தை இவன் அடைவான். ஏனென்றால் இரட்டை என்று சொல்லப்படுவதே உபயத்திற்கு சொந்தமான ஒன்று. 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை